Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மேகதாதுன்ற ஒரு இடத்துல அந்த அணையை கட்டினா என்ன நமக்கு பிரச்சனை? மேகதாது என்கின்ற இடத்துல அணை கட்டிட்டா ஒரு சொட்டு தண்ணி ஒகேனக்கல் வராது. 5 கோடி மக்கள், 20 மாவட்டங்களுக்கு குடிநீர் காவிரி தண்ணி தான், சென்னை உட்பட. 30 லட்சம் ஏக்கர் எவ்வளவு நெல் விளையும்? வேளாண்மைகள் என்ன செய்ய முடியும்? 30 லட்சம் ஏக்கரும் பாலைவனமா. மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு உட்கார்றாங்களே டி.கே. சிவகுமார். ஆமா, மேகதாது அணையை கட்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகுதுன்னு அவருக்கு தெரியாதா என்ன? தெரியும், வேணும்னு தான் செய்றாங்க. ஊற்று நீர் குடகுல இருக்கு, அது வேணா கர்நாடகாவுக்கு இன்னைக்கு சொந்தமா இருக்கலாம். ஆமா, ஆனால் ஆற்று நீர் முழுக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். 400 கிலோமீட்டர் அளவுல 120 கிலோமீட்டர் தான் கர்நாடகம், மீதி பூரா தமிழ்நாட்டுக்கு. அப்ப கடைமடை போயிடும். ஆனா உரிமை என்னவோ இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் அரசியல் ஏற்பட்ட சில வரலாற்று பிழைகள்னால அந்த சிக்கலாயிட்டு. காங்கிரஸ் முதலமைச்சர் தேவராஜ் அரசு கர்நாடகத்தில், எங்க எம்ஜிஆர் முதலமைச்சர். நம்ம 2 பேருமே பேசி தீர்த்து கொள்வோம்னு சொல்லி டெல்லியில பேச்சுவார்த்தை. 78ல் பேச்சுவார்த்தையில் 360 டிஎம்சி தண்ணீர் உடன்படிக்கை எழுதப்பட்டது. மாலையில் 4 மணிக்கு 2 முதலமைச்சர் கையெழுத்து பண்ணும். அதுக்குள்ள கலைஞர் உடன்பரப்பே பார்த்தாயா, 450 டிஎம்சி உரிமையுள்ள காவிரி நீரை மலையாளி எம்ஜிஆர் தாரை பார்க்கிறார் கர்நாடகத்துன்னு ஒரு அறிக்கை போட்டார். எம்ஜிஆர் பயந்து போய், ஆகா இதை கலைஞர் ஒரு பெரிய அரசியலாக்கிறோன்னு சொல்லாம கொள்ளாம கையெழுத்து போடாம சென்னை வந்துச்சார். தேவராஜ் அரசும் எம்ஜிஆர் அந்த உடன்படிக்கை கையெழுத்து போட்டிருந்தா அன்னைக்கே தீர்வு. நம்ம சட்டப்படி பேசுவோம். ஒரு மாநில எல்லை வகுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அதுல இருந்து 10 கிலோமீட்டர் கீழையும் 10 கிலோமீட்டர் மேலையும் யாரும் அணை கட்டக்கூடாது, விதிமுறை ரூல்ஸ் இருக்கு. ஹெல்சிங் உடன்பாடுனா 1956 ஒரு உடன்படிக்கை வச்சிருக்காங்க. ஆறுகள் தொடர்பான நைல் நதி மற்ற நதிகள்லாம் சேர்ந்து அதிலே உலக அளவில் வரையறை செய்யப்பட்டது. அதிகமான வெள்ளம் வரும்போது எந்த பகுதிக்கு இழப்பு ஏற்படுகிறதோ அவனுக்கு தான் அந்த ஆற்றினுடைய பயன்பாட்டில் 3/2 பங்கு. பெருந்தலைவர் காமராஜரும் அன்றைக்கு இருந்த அமைச்சர் சி. சுப்பிரமணியமும் 2 பேரும் சேர்ந்திருந்தா குடகு தமிழ்நாட்டோட சேர்ந்திருக்கும். காவிரி சிக்கலே வந்திருக்கு. குடவா தேசிய கவுன்சில் தலைவர் நாச்சப்பா குடகை தனி மாநிலமாக்கணும்னு போராடிட்டு இருக்காரு. அவரை அழைத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு 10 நிமிடம் பேசட்டும். என்ன நடக்கும்? கொலை நடிகருவாங்க கர்நாடகத்தில். ஏன்னா தனி மாநிலத்தை நாங்கள் ஆதரிக்கணும் முடிவெடுத்துட்டா. இப்படி ஒரு அணைய மேகதாதுல கட்டினா எவ்வளோ இடம் பரப்பளவு தேவைப்படும்? எவ்வளோ மக்கள் வெளியேற்றப்படுவாங்க, பாதிக்கப்படுவாங்க? ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் வெளியேற்றப்படுவாங்க. 9,000 கோடிங்கிறாங்க, 20,000 கோடி அவங்க கட்டி 13,000 ஏக்கர் கிட்டத்தட்ட இந்த அணை கட்டினா பாதிக்கும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த தமிழ் தேசியவாதி ஐயா வியனரசு அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் வியனரசு ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்க ஐயா. இந்த மேகதாது பிரச்சனை, காவிரி சிக்கல், குடகு யாருக்கு சொந்தம், இதெல்லாம் நீண்ட காலமாகவே பேசிட்டே இருக்கோம். இன்னும் அதற்கு ஒரு தீர்வே இல்லை. நீங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, குடகு மீட்பே காவிரிக்கு தீர்வு. அதுவும் இந்த குடகு பகுதியில அந்த 3 அணை, ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி 3 அணை இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் ஆய்வு செய்து ஒரு டேட்டாவே நீங்க எடுத்துட்டு வந்து இந்த புத்தகம் எல்லாம் நீங்க மேகதாதுக்கும் போனீங்க. எஸ், அதனாலதான் உங்ககிட்டயே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மேகதாது பிரச்சனை, அந்த மேகதாது அணையை ஏன் கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். காவிரி பிரச்சனைக்கு தீர்வே குடகு மீட்பு தான், குடகு யாருக்கு சொந்தம் உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். காவிரியின் தல வரலாறு சொல்லுங்க ஐயா. 1000 ஆண்டுகள் உலகம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து ஆறுகள். உலகத்திலே முதலில் ஒரு ஆற்றை இடைமறித்து அணை கட்டியவர்கள் தமிழர்கள். கல்லணை. இது உலக வரலாறு. நாம் பெருமையாக சொல்லுவதற்கல்ல, கரிகால சோழனை பற்றி பெருமையாக சொல்லுவதற்காக நான் சொல்லலை. உலக பதிவு. கல்லணை தான் முதலில் கட்டப்பட்ட ஒரு ஆறு. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு ஆற்றை இடைமறித்து 3 ஆறுகளாக பிரித்து அதிகமான வெள்ளம் வந்தால் கொள்ளிடத்தில் திருப்பி விடுறதுக்கு மதகு வச்சு அணை கட்டிய வரலாறு நமக்கு தான் சொந்தம். இப்படி இருந்து கொண்டிருக்கிற நிலையில் வெள்ளைக்காரர்கள் காலத்தில் 1800 காலகட்டத்தில் அங்கே பாசன பகுதிகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும்
எங்க கர்நாடகத்தில். அப்போ வந்து மைசூர் மாகாணம் அது விரிவாக்கம் செய்ய வேண்டுங்கும்போது நமக்கு இங்கே சிக்கல், தண்ணி தட்டுப்பாடு வருது. நமக்கு ஏறக்குறைய இன்றைக்கு 30 லட்சம் ஏக்கர் நெற்களஞ்சியம் என்றால் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தஞ்சை தரணி தான். 5 ஆறுகள் ஓடக்கூடிய பஞ்சாப், நம்மளை விட கூடுதல் நெல் விளையும், ஆனால் நெற்களஞ்சியம் இல்லை. நெற்களஞ்சியம் என்றால் அந்த ஆறு போய் முட்டி பல 300 வாய்க்கால்கள், லட்சம் கவர்கள், இந்த கொப்பு கவர்னு சொல்லுவோம் நாங்கள் வயக்காட்டுக்குள்ள, லட்சம் கொப்பு கவர்கள் அப்படி போய் முக்கோண வடிவத்தில் போய் இந்த தண்ணி கடலில் சேர்கிற இடம் தான் நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. டெல்டா நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவிலே நமக்கு தான். அப்படி சிக்கல் வரும்போது 1882 காலகட்டத்தில் சென்னை மாகாண அரசு, சென்னை மாகாண வெள்ளைக்காரர்கள் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே பேசிக்கிட்டே வராங்க, தீர்வுக்கு வரலை. 24ஆம் ஆண்டு ஒரு உடன்படிக்கை. ஆறுகள் என்பது இயற்கை மக்களுக்கு அளித்த கொடை இல்லையா? இரண்டாவது, அந்த ஆற்றில் அளவுக்கு அதிகமான மழை பெய்து பெரிய வெள்ளம் வரும்போது எவருக்கு பேர் இழப்பு, பெரும் துயர் எந்த பகுதி மக்களுக்கு வரும் என்று ஆய்வு செய்து கடைமடை பகுதிக்கு தான். அப்படியானால் அந்த ஆற்றினுடைய பயன்பாட்டில் 2 மடங்கு 2 பங்கு கடைமடை பகுதிக்கு. இந்த அடிப்படையில் தான் 24ஆம் ஆண்டு உடன்படிக்கைப்படி கண்ணம்பாடி அணை 41 டிஎம்சி, கிருஷ்ணராஜ சாகர்னு சொல்லுவாங்க, அதுதான் கண்ணம்பாடி. ஆமா, நமக்கு மேட்டூர் 93 டிஎம்சி. புரியுதா உங்களுக்கு? 41 இங்க 93, 2 மடங்கு நமக்கு. ஆமா, இது வெள்ளைக்காரனுடைய நீதி. ஏன்னா கடைமடை பாதிப்பு யாருக்கு அதிகமா இருக்கும்? அவருடைய பயன்பாட்டில் அதிகமான, அதாவது ஊற்று நீர் குடகுல இருக்கு, அது வேணா கர்நாடகாவுக்கு இன்னைக்கு சொந்தமா இருக்கலாம். ஆமா, ஆனால் ஆற்று நீர் முழுக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அளவில் 120 கிலோமீட்டர் தான் கர்நாடகம், மீதி பூரா தமிழ்நாட்டுக்கு தான். அப்போ கடைமடை பகுதி. ஆனால் உரிமை என்னவோ இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்குது. அது என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு அரசியல் ஏற்பட்ட சில வரலாற்று பிழைகள்னால அந்த சிக்கலாயிட்டு. இப்போ தலைக்காவிரின்னு சொல்றாங்க, நான் போனேன், உண்மையிலே தலைக்காவிரில கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அது சுற்றுலா தலமா இருக்கு, அதே சில ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதை அந்த வழிபாட்டு தலமா மாற்றி கொண்டிருக்கிறாங்க. மழை பெய்து குடகு மடிக்கேரி தலை, குடகு மாவட்டத்தினுடைய தலைநகர் மடிக்கேரி. அந்த தலைக்காவிரி என்பது மழை பெய்தால் தான் வரும். ஆனா அதுல இருந்து 8 கிலோமீட்டர் கீழே சங்கமம்னு ஒரு இடம். அதாவது அவங்க வந்து ஜுஜூத்துன்னு கன்னட மொழியில சொல்றாங்க. நமக்கு ஜுஜூத்துனா தன் ஊற்று. புரியுதா உங்களுக்கு? தன் ஊற்றுன்னு நம்ம சொல்லுவோம், ஊற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க அதை கன்னட மொழியில ஜுஜூத்துங்கிறாங்க, அது சங்கமம்னு வச்சிருக்காங்க. காவிரி ஓடை, அது வரைக்கும் காவிரி ஓடை மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வருது, வடக்குல இருந்து தெற்கு நோக்கி கன்னிகா ஓடை. இந்த 2 ஓடையும் வந்து சேருது. அந்த இடத்துல தானாக தண்ணி ஊறுது 24 மணி நேரம். நான் படமே வச்சிருக்கேன், தண்ணி ஊறுது. அந்த 3ம் சேர்கிற இடம் தான் சங்கமம், வழிபாட்டு தலமா இருக்கு. உண்மையிலே காவிரி அங்கதான் தோன்றுது, உற்பத்தியே அங்கதான். 24 மணி நேரம் தண்ணி வருதுல்ல. நீங்க இப்ப போய் பாருங்க, அது எங்க? குடகுல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர். இல்ல அந்த தலைக்காவிரியில இருந்து. ஆமா, மடிக்கேரி பகுதி எது, தலைக்காவிரில இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவு. நமக்கு வந்து குடகுல இருந்து தானே தண்ணி உற்பத்தி. குடகு தான், அது மொத்தத்தை குடகு தான். இது எல்லாமே குடகு தான். அது காவிரி ஓடைன்னு, அது வரைக்கும் காவிரி ஓடைன்னு தான் சொல்றாங்க, காவிரி ஆறு கிடையாது. ஓடையாக வந்து காவிரி ஓடை. அதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? எதுக்கு? இந்த குடகுக்கும் இந்த சொல்றக்கூடிய இந்த குடகு வந்து மாவட்டத்தின் பெயர். ஆமா, தலைநகர் மடிக்கேரியில இருந்து 10-12 கிலோமீட்டர் அந்த பக்கம் தலைக்காவிரி. தலைக்காவிரில இருந்து 8 கிலோமீட்டர்ல இந்த நான் சொல்ற இடம் ஜுஜூத்னு சொல்றான். சங்கமம்னு தமிழ்ல எழுதி வச்சிருக்கிறான். அது நமக்கு வந்து தன் ஊற்று, அதான் சங்கமிக்கிறது அங்கதான். ஆமா, அந்த காவிரி ஓடையும் கன்னிகா ஓடையும் தன் ஊற்றும் சங்கமிக்கிற இடம் சங்கமம். விளங்குதோ? அதத்தான் அதுதான் உண்மையிலே 24 மணி நேரமும் ஒரு 4 பம்பு செட்டு தண்ணி எவ்வளவு வரும், அவ்வளவு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. நான் படமே எடுத்துட்டு இருந்தேன். குடகுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம தமிழர்களா? அதை வாங்க, நல்ல சிறப்பான கேள்வி அது. அதாவது இதை நான் சொல்றதா வந்து மிகைப்பிடித்து சொல்றார் வியனரசன் சொல்லுவார். ஏன், எதுக்கு அப்படி சொல்லுவாங்க? நான் தமிழ்னு பேசுறோம்ல, அதனால சிலர் சொல்லுவாங்க. 1956 மொழிவழி மாநிலம் பிரிகிற பொழுது குடகு பகுதியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டோடு சேர விரும்பினாங்க. இந்த கருத்தியல் அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாட்டோடு தான் சேர விரும்புகிறோம். அதான் ஏன்னா, விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் இராணுவ தளபதி மார்ஷல் கரியப்பா, அவர் ஓய்வு பெற்று ஊட்டியில் வந்து தங்கியிருக்காரு. சரி, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் குடகு மாவட்டத்தில் பிறந்தவன், மடிக்கேரியில்.
என் தாய்மொழி குடவான்னு ஒரு மொழி இருக்குது. ஆனால் அதுக்கு எழுத்து கிடையாது. தமிழ் வழியில் தான் படித்தேன். எனவே தாய்மொழி எனக்கு தமிழ். நான் தமிழன். நான் பிறந்த குடகு மாவட்டம் தமிழ்நாட்டோடு சேர்வது தான் என்னுடைய விருப்பம். அதாவது விருப்பத்தை சொல்றார் மார்ஷல் கரியப்பா. இரண்டாவது ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் திம்மையா, 2 பேருக்கு சிலை இருக்கு மடிக்கேரியில். அந்த சிலைக்கு முன்னால படம் எடுத்தேன். அவர்கிட்ட போய் சொல்றேன். அவர் தான் பாகிஸ்தான் போரின் போது 1.5 லட்சம் பாகிஸ்தான் வீரர்களை கைது பண்ணி கொண்டு வந்தவர். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, கரியப்பா கருத்தை நான் வழிமொழிகிறேன், நானும் தமிழன் தான் சொன்னார். ஆனால் நம்மகிட்ட இருந்த அமைச்சர் சி சுப்பிரமணியன், மூத்த தலைவர், பெருந்தலைவர் காமராஜருக்கு நிகரானவர், அவர் என்ன செய்துட்டாருன்னா, இதுக்கிடையில அனுமந்தையார் மைசூர் மாகாண முதலமைச்சர் அவரும் வேண்டான்ட்டார். குடக வேண்டான்ட்டார். அது மலைப்பகுதி, அதை போட்டு கட்டிக்கிட்டு நம்ம அழ முடியாதுன்ட்டார். சி சுப்பிரமணியன் நெடும் தொலைவு மலைப்பகுதி, சரி, அதற்கு நம்ம நாம தான் நிதி கொடுத்து செலவு, தேவையில்லாத செலவு தமிழ்நாட்டு அரசுக்கு வந்துடும், குடகு வேண்டான்ட்டார். அந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட 1956 அப்ப குடகு கர்நாடகாவுக்கு. ஆமா. இந்த நேரத்துல ஈஸ்வரையா, அதாவது கண்ணம்பாடி அணையை வடிவமைத்து கட்டியவர், கிருஷ்ணராஜ பொறியாளர். அவர் என்ன பண்றாரு, அவர் பேர் ஈஸ்வரையான்னு வரும். அனுமந்தையை போய் சந்தித்து, குடகு ஏன் வேண்டான்னு சொல்றீங்க, குடகு மைசூர் சமஸ்தானத்தில் சேருங்க, மைசூர் அரசோடு சேருங்க, நாம் அணைகள் கட்டலாம். நான் சென்னை மாகாண தலைமை பொறியாளராக இருந்த நீர்வளத்துறையில், தஞ்சை மாவட்டத்தில் நம்முடைய தண்ணி தான் போய் ஏராளமாக அங்கே வயக்காடு விளையுது, அதனால நாம் அணைகளை கட்டி நம்ம வேளாண்மை பெருக்கலாம், நீங்க குடகை சேர்த்துருங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அனுமந்தையா சேர்க்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் வேண்டான் கவனிக்கல, வேண்டான்ட்டார். அப்போ பெருந்தலைவர் காமராஜரும் அன்றைக்கு இருந்த அமைச்சர் சி சுப்பிரமணியமும் 2 பேரும் சேர்ந்திருந்தா குடகு தமிழ்நாட்டோடு சேர்ந்திருக்கும். காவிரி சிக்கலே வந்திருக்காரு. இந்த சிக்கலே என்னன்னு தெரியாது. நம்ம அது மலைப்பகுதி காடு பகுதியா இருக்குது, அதை பராமரிக்க முடியாது, அதனால அந்த அங்க சேர்ந்து போச்சு. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்கு நமக்கு காவிரியின் தேவை அந்த அளவுக்கு இல்லையோ. 71 வரை 450 டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. யாரும் அணை போடுறவங்க, யாரும் தடுக்கிறவங்க இல்ல கிடையாது. 61ல் பெருந்தலைவர் காமராஜர் இதுல அணை கட்டுறாரு, ராசி மணல்ல அடிக்கல் நாட்டிட்டு, அடிக்கல் இன்னும் இருக்கு, அடிக்கல் நாட்டுறாரு. அப்ப நிஜலிங்கப்பா முதலமைச்சர், பின்னால் காமராஜர் இருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரா காமராஜரால் கொண்டு வரப்பட்டவர். அவர் சொல்றாரு, நீங்க ராசி மணல் அணை கட்டுறீங்க, நான் ஹேமாவதியில் ஒரு அணை கட்டிக்கிறேங்கிறார். ஹேமாவதி அணை கிருஷ்ணராஜ சாகருக்கு மேல ஹாசன் மாவட்டத்தில். காமராஜர் சொல்றாரு, அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஹேமாவதியில் அணை கட்டினா நமக்கு தண்ணீர் சிக்கல் வருதுன்னு ஒண்ணு, நான் ராசிமணல் அணையும் கட்டல, நீங்க ஹேமாவதியும் கட்டக்கூடாது, 24ஆம் ஆண்டு உடன்படிக்கைப்படி நீங்களும் நில்லுங்க, நானும் நிக்கிறேன்ட்டாரு. இன்னைய வரைக்கும் ராசிமணல் அணை கிடப்பில் கிடக்கு. அதுக்கப்புறம் எப்ப சிக்கல் வருதுன்னு சொன்னா, ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு 20 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சிக்கு வந்தவங்க, 68ல் வீரேந்திர பாட்டீல் யாரையுமே கேட்காம ஹேமாவதியில் அடிக்கல் நாட்டிட்டார். நான் அந்த அடிக்கல் படமெல்லாம் வச்சிருக்கேன். உடனே சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் கேட்குறாங்க. அப்போ நீர்வளத்துறை அமைச்சர் யாரு, நெற்களஞ்சிய பகுதியை சார்ந்த, இன்னும் சொல்ல வேண்டுமானால் கடைமடை பகுதியை சார்ந்த ஐயா கலைஞர். என்ன சொல்லிட்டாருன்னா, கண்ணம்பாடி அணைக்கு மேலே கட்டுகிறார்கள், ஆகையினால் சட்டமன்றத்தில் குறிப்பு இருக்கு, நீங்க பார்க்கலாம், ஆகையினால் தமிழ்நாட்டுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லைனார். அதான் கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு. கிருஷ்ணசாகர்ல அது ஏற்கனவே உடன்படிக்கைப்படி சட்டப்படியான அணை மேட்டூரும் கிருஷ்ணராஜசாகரும் தான், 2 அணையும் தான். ஹேமாவதி அணை கட்டுவதனால நமக்கு பாதிப்பு இல்லைனார். ஆனா ஹேமாவதி அணை கட்டலைன்னா தான் கிருஷ்ணராஜசாகர் சீக்கிரம் நிறையும் தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுவாங்க. தண்ணி அங்கே தேக்கிட்டா கண்ணம்பாடி அணைக்கு தண்ணி எப்படி வரும்? அதே போலதான் ஹேரங்கி அணையும் கட்டப்பட்டது. ஹேரங்கி அணை ஒரு சிறிய அணை, அதுக்கப்புறம் கபினி. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் ஹேமாவதி அணை, ஹேரங்கி அணை, கபினி அணை கட்டப்பட்டது. 3 அணைகள் கட்டப்பட்டது. இது தொடக்கத்துல அந்த குடகு பகுதியில் அந்த சங்கமம், அதுக்கு நியர்பை முத கட்டின அணை எது? ஃபர்ஸ்ட் கிருஷ்ணராஜசாகர் தான் முதல்ல வெள்ளைக்காரங்காலத்தில் கட்டினது, சட்டப்படியான அணை. சட்டப்படி. அதுக்கு அடுத்து ஹேமாவதி, அதுக்கப்புறம் ஹேரங்கி, அதுக்கப்புறம் கபினி தண்ணி கேரளால இருந்து வருது. கேரளால இருந்து கர்நாடகத்துக்குள் நுழைந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது.
நம்ம கடைசியா மேட்டூர், அதுக்கு நமக்கு வந்து மேட்டூர். 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 ம்ஹும். அப்போ இந்த ஹேரங்கி அணை இருக்குல்ல, அதுதான் சிறிய அணை. ம். இந்த கொள்ளளவு இருக்கு பாருங்க, ம். அது இன்றைய வரைக்கும் வந்து தவறாக தான் சொல்லிட்டு இருக்காங்க, பொய்யான தகவல் தான் கொடுக்குறாங்க. ம். ஹேரங்கி அணையில் போய் விசாரிக்கும் போது அங்கே உள்ள ஒரு ஓய்வு பெற்ற பொறியாளர் என்கிட்ட சொன்னது, ம். இந்த ஹேரங்கி அணை 6 டிஎம்சின்னு சொல்லுவாங்க, ம். ஆனால் 8 டிஎம்சி. ம். எப்படி? அதே போல் ஹேமாவதி அணை 24 டிஎம்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் 32 டிஎம்சி, 36 டிஎம்சி வரைக்கும் திறக்க முடியும். ம். இது ஒரு பெரிய அரிய உண்மை என்ன தெரியுமா கண்டுபிடிச்சது, அந்த அணையினுடைய உள்பகுதிக்கு காட்டுக்குள்ளே போய் ஒரு ஆள் நடமாட்டம் கிடையாது, சுடு குஞ்சு கிடையாது. அங்கே உள்ளே போய் நான் ஆய்வு செய்யும்போது அணைக்கு அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஏரியாவை குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க, டாரஸ்ட் வண்டியை வச்சு, பொக்லைனை வச்சு. ம். எதற்கு அப்படின்னா தண்ணீரை அங்கே கொண்டு தேக்குவதற்கு. ம். அணையை தாண்டி பிற்பகுதியில் ஓ. அதெல்லாம் நம்ம அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். ம். ம். அப்போ 32 டிஎம்சி, 34 டிஎம்சி, 36 டிஎம்சி வரைக்கும் ஹேமாவதி கொள்ளளவு ஓ. இல்லையா? அதாவது இந்த 3 அணை, நமக்கு ஒரே ஒரு அணை இதுதான், என்னது? மேட்டூர். மேட்டூர் தான். மேட்டூர் தான். இந்த 3 அணையை அவன் நீர்த்தேக்கத்துக்காக அவன் கட்டிட்டான். அவன் நினைச்சாதான் திறந்து விடுறான் ஆமா. கர்நாடகா. ஆமா. இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்த அபகரிப்பு தான் இது. கரெக்டா? சட்ட விரோத அணைகள். இப்ப நமக்கு நம்முடைய வரலாற்று பிழை என்னன்னா, ஆ. தொடக்கத்தில் 68 அந்த அணை கட்டும்போது ம். சட்ட விரோதமாக இந்த அணை கட்டுகிறாரு நம்ம வழக்கு தொடுத்திருக்கோம். 3 அணை கட்டும் போது. ஆமா. ம். அது செய்யல. ம். ஆனா அதுக்கு பிறகு இல்ல, நமக்கு அப்ப தண்ணீர் தேவைகள் தொடர்ச்சியா இருந்துட்டே அதான் இருந்துச்சுல்ல? 74 வரை அந்த 1924 ஆண்டு உடன்படிக்கையில் என்ன இருக்குன்னா, ம். 50 ஆண்டுகள் நடைமுறை மேட்டூரும் கண்ணம்பாடியும். ம். முடிந்த பிறகு கூடுதலாக தண்ணீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொள்வது என்று இரு அரசுகளும் பேசி தீர்வு காணணும். ம். உடன்படிக்கை செல்லும், ம். உடன்படிக்கையில் மாற்றம் பண்ணக்கூடாது. ம். இந்த ஏற்கனவே பகிரப்பட்ட தண்ணி இருக்கு இல்லையா, ம். 93 டிஎம்சி, 41 டிஎம்சி, ம். இதுக்கு மேலாக தண்ணி வந்தால் ம். அதை எப்படி பகிர்ந்து கொள்வது நீங்க பேசி தீர்வு காணலாம் என்று ஒரு சரத்து இருக்கு, அவ்வளவுதான். ம். ஆனா கர்நாடக அரசு ஒப்பந்தமே காலாவதியாகி விட்டது ம். ம். அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இல்லைங்க ஐயா, அவங்க ரூல்ஸே ஒரு முறை கூட ஃபாலோ பண்ணல. ஆனால் நமக்கு வந்து அடிப்படை என்னன்னா, கடைமடைக்கு தான் சொந்தம். முழுக்க 2 பங்கு தண்ணீர், ஆ. மொத்த இல்லைங்க, உற்பத்தி எவ்வளவு? இதனுடைய ஒட்டுமொத்த முடிவுகளையும் தமிழ்நாடு எடுக்கணும்னு சொல்லியிருந்தால் நம்ம வந்து சரியா கூட பங்கிட்டு கொடுத்திருப்போம். ஆமா கரெக்டா? ஆமா ஆமா ஆ? ஆமா. அதான் சிக்கல். அதே மேல தண்ணி உருவாகிற இடத்துல அவங்க இருக்கிறதுனால ஆ. ஒன்றும் இல்லைங்க. குடகு தமிழ்நாட்டோடு சேர்த்திருந்த காமராஜர் காலத்துல இந்த சிக்கலே வந்திருக்காது. காமராஜர் ஏன் அதை வந்து அதாவது நம்ம வந்து ஒரு மாபெரும் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், ஆமா அவருக்கு நிகரான ஒரு தமிழர் எனக்கு கனவுல கூட நம்ம பார்க்க முடியாது. ஆமா ஆமா அந்த அளவுக்கு உச்சபட்ச அதிகாரத்துக்கெல்லாம் வந்து ஒரு இந்திய அளவில் ம். அவரை விமர்சனம் பண்ணுவது, ஆனால் அதை நம்ம பண்ணாமலும் இருக்க முடியாது இல்லையா? அதே போல தான் அந்த தேவிகுலம் பீர்மேடு, ம். இந்த எல்லை 56 தான். இல்ல, அது இங்க வந்துருது. இல்ல, நம்ம- இந்த நம்ம- ரெண்டும் தான். ஆ. அதை ஒரு 3 தமிழர்கள் தலைவர்கள் வந்து ஐயா இந்த தேவிகுலம் பீர்மேடு நம்ம கையை விட்டு போயிடும், ம். அது முல்லைப்பெரியார் அணை இங்கே இருக்கு ம். அப்படின்னு சொல்லும்போது கோவப்பட்டு வெளியே அனுப்பிட்டார். அவங்க அங்கே இருந்தா என்னங்கிறேன், இங்கே இருந்தா என்னங்கிறேன், எல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறேன், நீ கிளம்புங்கிறேன்ட்டார். ம். எப்படி? அவர் மொழி நடையில் ம். அங்கே இருந்தா என்னங்கிறேன், இங்கே இருந்தா என்னங்கிறேன், எல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் இருக்குங்கிறேன், நீ கிளம்புங்கன்ட்டார், போங்க வெளியே போங்கன்ட்டார். ம். ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க, கசக்கி வீசிட்டார். ம். அடுத்த நாள் அவங்க 3 பேரும் தினமணி அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. சொக்கலிங்கம் ஆசிரியர், பெரிய அறிஞர் அவர், அவர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. அந்த மனு இருக்கான்னு கேட்குறாரு. ம். மனுவை கசக்கி வீசிட்டாருன்னு 2 பேர் சொல்கிறாங்க. அதில் இளையவராக இருந்தார் பேசு மணி, எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் கன்னியாகுமரியில், திருவிதம் சமஸ்தான காங்கிரஸ்னே வச்சுருந்தவர். ம். அவருக்கு கதவு இடுக்கில் விழுந்ததை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு இருக்காரு. ம். அது கொடுங்கன்னு உழைச்சி பார்த்துருக்காரு. சொக்கலிங்கம் நீங்கள் போங்கன்ட்டார். அடுத்த நாள் மேடாவது குளமாவது தலையங்கம் ம். படிச்சுட்டு பதறிட்டாராங்க காமராஜர். தினமணியில் மேடாவது குளமாவது வந்துட்டு இவங்க அங்கே போய் சொல்லிட்டாங்களேன்னு பதறிட்டாராம். இந்த மாதிரி வரலாற்று பிழைகள்னால ஏற்பட்டது. ஆ. இப்போ நம்ம இந்த செய்திக்கு வருவோம். எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வந்துட்டார். எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார், முடியலை. அரசியல் சூழ்நிலை, இந்திரா காந்தி விழுந்து மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆகிட்டார். காங்கிரஸ் முதலமைச்சர் தேவராஜ் அரசு கர்நாடகத்தில். எங்கே எம்ஜிஆர் முதலமைச்சர். தேவராஜ் அரசு மிகப்பெரிய அரசியல் அறிஞர். அவர் மக்கள் தலைவத்தை கூப்பிட்டு, நம்ம முதலமைச்சரை, நீங்கள் அங்கே முதலமைச்சராக இருக்கிறீங்க, நான் காங்கிரஸில் இங்கே முதலமைச்சராக இருக்கேன், நம்ம 2 பேர் கட்சிக்கும் முரணான ஒரு பிரதமராக இருக்காரு, இந்த காவிரி சிக்கல்னு நம்மளை வச்சு விளையாட விட்டு மோத விட்டுருவாரு, ஆக நம்ம 2 பேருமே பேசி தீர்த்து கொள்வோம்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகள் செய்து ஒன்றிய அரசு அனுமதியோட டெல்லியில் பேச்சுவார்த்தை 78 பேச்சுவார்த்தையில் 360 டிஎம்சி தண்ணீர் உடன்படிக்கை எழுதப்பட்டது. மாலையில் 4 மணிக்கு 2 முதலமைச்சர் கையெழுத்து பண்ணும்.
அதுக்குள்ள கலைஞர் உடன்பரப்பே பார்த்தாயா, 450 டிஎம்சி உரிமையுள்ள காவிரி நீரை மலையாளி எம்ஜிஆர் தாரை வார்க்கிறார் கர்நாடகத்துன்னு ஒரு அறிக்கை போட்டார். எம்ஜிஆர் பயந்துட்டார். பயந்து போய் ஆகா இதை கலைஞர் ஒரு பெரிய அரசியலாக்கிறோன்னு சொல்லாமல் கொள்ளாமல் கையெழுத்து போடாமல் சென்னை வந்து சேர்ந்துட்டார். அன்றைக்கு மட்டும் பாருங்க, அன்னைக்கு 360 டிஎம்சி. அப்புறம் நம்ம நடுவர் மன்றம் கோரி அரசும் அந்த அவங்க தனியார் போட்ட வழக்கில் தான் திருப்பி தமிழ்நாடு அரசு தன்னை இணைத்துக் கொள்ளுது. இணைத்து கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, ரங்கநாத் மிஸ்ரா தலைமை நீதிபதி, விபி சிங் அரசு, நீங்கள் நடுவர் மன்றம் அமைக்கிறீங்களா, உச்சநீதிமன்றம் உத்தரவிடட்டுமான்னு கேட்கிறார் ஒன்றிய அரசை. அப்போ விபி சிங் அரசு என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிறோம். ஆனால் இங்கே கலைஞர் நானும் விபி சிங்கும் தோழமையாக இருந்ததுனால்தான், தேர்தல் உறவோடு இருந்ததுனால்தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது 90லன்னு சொல்லுவார். நடுவர் மன்றம் அமைக்கப்படும்போது நான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கலைஞராட்சியில் திருச்சி சிறையில் இருக்கேன் நான். அப்போ ரங்கநாத் மிஸ்ரா நாங்களே ஏற்பாடு செய்கிறோம், உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இந்த காவிரி சிக்கல் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னைக்கு மேகதாது அணை கட்டினால் நமக்கு பெரிய சிக்கல்ன்றோம். மேகதாதுன்ற ஒரு இடத்துல அந்த அணையை கட்டினா என்ன நமக்கு பிரச்சனை, அதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அதுதான் அதைத்தான் சொல்ல வரேன். மேகதாது என்கின்ற இடத்துல அணையை கட்டிட்டா சொட்டு தண்ணி ஒகேனக்கல் வராது. ஒகேனக்கல் வராது. மேகதாது அணையை கட்டிட்டாவே ஒகேனக்கலுக்கே தண்ணி வராது. கடுமையான மழை பெய்து வெள்ளம், அபரிமிதமான வெள்ளம் வந்தால் ஒழிய தண்ணி சொட்டு அணையை திறந்து விடுவாங்க. ஒகேனக்கல் சுற்றுலா தலமா இருக்க முடியாது மேகதாது அணை கட்டிட்டான். ஏன்னா நம்ம அன்புமணி ஐயா சொல்றாரு பாருங்க, இப்ப அருமையான ஒரு அரசியலை அவர் முன்னெடுத்தார். எல்லா தமிழர்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் அதுக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும். அதை செய்யலை. நான் தான் ஆதரிச்சு பேசி போட்டேன். 4 நாள் பயணம் பண்ணார் பாருங்க. ஆனா அதுல ஒரு சின்ன பிழை, பூம்புகார்ல இருந்து பில்லிகுண்டு நோக்கி அவர் போயிருக்கணும், தலைகீழ வந்துட்டாரு. பில்லிகுண்டுல ஸ்டார்ட் பண்ணி பில்லிகுண்டுக்கு போயிருந்தா அங்க அன்புமணி ஐயா அறிவிச்சிருக்கணும், இப்பொழுது பூம்புகார்ல இருந்து பில்லிகுண்டுக்கு வந்திருக்கிறேன், நீங்க வந்து பிடிவாதமா எங்களுக்கான உரிமையை தட்டி பறிக்க நினைத்தால் பில்லிகுண்டுல இருந்து மேகதாது நோய்க்கு வருவோம்னா பயந்துருப்போம். சிவகுமார் பயந்துருவார். ரெண்டாவது ஏன்னு சொன்னா, இப்போ மேகதாது கட்டினா ஒகேனக்கல்ல தண்ணி வராது. ஒகேனக்கல்ல தண்ணி வரலனாவே முடிஞ்சு போச்சு. 5 கோடி சுத்தமாவே நமக்கு தண்ணியை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது 5 கோடி மக்கள், 20 மாவட்டங்களுக்கு குடிநீர் காவிரி தண்ணி தான், சென்னை உட்பட இல்லையா? 30 லட்சம் ஏக்கர், 30 லட்சம் ஏக்கர் எவ்வளவு நெல் விளையும்? வேளாண்மை தொழிலாளர், வேளாண்மைகள் என்ன செய்ய முடியும்? இப்ப மேகதாது கட்டிட்டா அது எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. மேகதாதே உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது, நடுவர் மன்ற தீர்ப்புக்கும் முரணானது. நடுவர் மன்றமும் உச்ச நீதிமன்றமும் அணைகள் எங்கேயுமே இனிமேல் கர்நாடகம் எந்த இடத்திலும் அணைகள் கட்டக்கூடாது, தமிழ்நாட்டின் ஒப்புதல் இன்றி என்று அதில் சரத்து இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஒட்டுமொத்த ஆற்று நீர் பகிர்வதற்கு தான் நடுவர் மன்றம். இப்போ இந்த தீர்மானம் போட்டாங்க பாருங்க, போன மாதம் 19ஆம் தேதி. அதில் கூட ஒரு வரலாற்று பிழை ஆயிட்டு. இந்த திமுகவுக்கு வரலாற்று பிழைகள் செய்வதே வேலையாகி போய்விட்டது. போருங்க, இப்போ இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன், இல்லை மறந்துடும். 96ல் தேவகவுடா பிரதமர் ஆகிறார். இங்க கருப்பே மூப்பனார் 19 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு திமுக கூட்டத்தில், அவர் 16 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு. இந்த மூப்பனார் பிரதமராக விரும்புறாரு, சூழல் இருக்கு, அதை மடைமாற்றி விட்டது ஐயா கலைஞர். தேவகவுடா பிரதமராக வந்ததுனால அவர் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருக்கும் நடுவர் மன்ற தலைவர் சித்தகோஸ் முகர்ஜி அணியினர் மீது வழக்கு போட்டிருந்தார். இவர் தஞ்சாவூரில் போய் பூரண கும்ப மரியாதை பெறுகிறாரு, விவசாயிகிட்ட பரிசு பொருள் வாங்குறாரு, இவர் நியாயமான தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டவரே பிரதமர் ஆகிறார். பிரதமர் அலுவலகத்தின் கீழே தான் நடுவர் மன்றம் இயங்குது. சித்தகோஸ் முகர்ஜி 6 தலைமுறையாக நீதித்துறையில் இருந்தவங்க, நேர்மைக்கு பேர் போன மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்தவங்க, நேர்மைக்கு பேர் போன குடும்பம். இவர் சித்தகோஸ் முகர்ஜி பதவி விலகின உடனே தேவகவுடா தனக்கு சாதகமான ஒருத்தரை போட்டார் தலைமை நீதிபதி. அந்த நடுவர் அவர் என்ன பண்ணாரு, 197 டிஎம்சி கொடுத்தா போறோம். அப்புறம் அதையும் எதிர்த்து உச்ச நீதிமன்ற வழக்கு கர்நாடகம், அவங்க 177 டிஎம்சி கொடுத்தா போதும். இந்த 177 டிஎம்சி இந்த நடுவர் மன்ற தீர்ப்பு, அதுக்கடுத்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம் தண்ணீரை மட்டும்தான் குறைத்தது, மற்றபடி நடுவர் மன்றம் எழுதிய அத்தனையும் சரிதான தீர்ப்பு சொல்லிட்டாங்க. எம்ஜிஆரும் அன்றைக்கு வந்து இவரு கர்நாடக முதலமைச்சர் யாரு அன்றைக்கு 360 டிஎம்சி. ஆமா ஆமா. அது எப்ப இங்க எவ்வளவு 177 வந்துருச்சு. இப்ப 177.
அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2018. ரொம்ப கம்மியாகி போச்சு. அதான் இந்த உரிமைகளை இழந்தது தான். அப்ப மார்க்கண்டேய கட்ஜுவோ சொன்னாரு அவருக்கு எதுக்கும் தொடர்பு இல்லை. மார்க்கண்டே கட்சி இப்ப எனக்கு நினைவு வருது. மார்க்கண்டேய அவருக்கு எதுக்கும் தொடர்பு இல்லை. தீர்ப்பு சொன்னது ரங்கநாத் மிஸ்ரா, ஓகே, தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றம் 90ல. நடுவர் மன்றம் அமைத்தது விபி சிங் அரசு. நடுவர் மன்ற தலைவரை சித்தகோஸ் முகர்ஜி, மேற்கு வங்க மாநிலத்தை சார்ந்தவர். நல்ல ரெண்டு பக்கமும் விசாரித்து நல்ல தீர்ப்பு கொடுக்கக்கூடிய. இப்ப என்ன மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு உட்கார்றாங்களே டி.கே. சிவகுமார். ஆமா, இந்த மேகதாது அணை முதல்ல இது மேகதாது அணையை கட்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகாதுன்னு அவருக்கு தெரியாதா என்ன? தெரியும் வேணும்னு தான் செய்றாங்க. நம்ம தண்ணீரையும் அங்க போகுது. அவங்க கேட்கறது அவங்க தண்ணி கிடையாது. அது யாரு? அது அதைத்தான் சொல்றேன். காவிரி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் 2 பேருக்கும் சொந்தம் தானே. தமிழ்நாட்டுக்கு தான் முதல் உரிமை, அதாவது கடைமடைக்கு தான் முதல் உரிமை. ஆமா, உற்பத்தி இடத்துக்கு அல்ல. சரி, வெள்ளம் வரும்போது யாருக்கு அதிகமான பாதிப்பு வருது? ஆக்சுவலா பாதிப்பு நமக்கு தான். சட்டம், உலக சட்டம், இந்திய சட்டம் இல்ல, தமிழ்நாடு சட்டம் இல்ல. ஹெல்சிங் உடன்பாடுன்னு 1956 ஒரு உடன்படிக்கை வச்சிருக்காங்க. ஆறுகள் தொடர்பான நைல் நதி மற்ற நதிகள்லாம் சேர்ந்து அதிலே உலக அளவுல வரையறை செய்யப்பட்டது. அதிகமான வெள்ளம் வரும்போது எந்த பகுதிக்கு இழப்பு ஏற்படுகிறதோ அவனுக்கு தான் அந்த ஆற்றினுடைய பயன்பாட்டில் 3/2 பங்கு. இதுதான் 24ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னேன். கண்ணம்பாடி 41 டிஎம்சி, மேட்டூர் வந்து 93 டிஎம்சி. ஆக தேவராஜ் அரசும் எம்ஜிஆரும் அந்த உடன்படிக்கை கையெழுத்து போட்டிருந்தா அன்னைக்கே தீர்ந்துருக்கும். இந்த வெறித்தனமெல்லாம் வந்திருக்காது. 91ல் வெறித்தனம் வந்து பாருங்க, 93ல் அடிச்சு நொறுக்கிற தமிழருடைய. இப்போ கூட இந்த நம்ம கேபிஎன் வண்டியெல்லாம் 50 பேர் அதிலே அவர் விழுந்துட்டார். எவ்வளவு பெரிய செல்வாக்குமிக்க ஒரு தொழில் அதிபர் அந்த தமிழ்நாட்டு, அதிலே விழுந்துட்டாரு. இதை கூட கேட்பதற்கு தமிழ்நாட்டு அரசுக்கு 2 அரசுக்கும் வக்கல் இல்லையா? அப்போ கலைஞரும் தவறு செய்தாரு, எம்ஜிஆரும் தவறு செய்தார். இவங்க 2 பேருக்கு முன்னால் காமராஜர். ஆனா நீங்க எழுதியிருக்கிற புத்தகத்துல குடகு மீட்பு தான் நமக்கு, குடகு மலை நமக்கு சொந்தம்னு சொன்னாதான் இதெல்லாம் தீர்வுன்றீங்க. அது சாத்தியமா என்ன? அது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு என்பதல்ல, தேவையா தேவையில்லையான்னு பார்க்கணும். தேவைதான், தேவையைத்தான் நீங்க பார்க்கணும். தேவைதாங்க ஐயா, ஒன்றும் இல்லைங்க. குடகு மீட்க முடியாது, சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். குடவா தேசிய கவுன்சில் தலைவர் நாச்சப்பா குடகை தனி மாநிலமாக்கணும்னு போராடிட்டு இருக்காரு. சரி, நீண்ட காலம் இருக்காரு. அம்மா இருக்காரு. அவரை அழைத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு 10 நிமிடம் பேசட்டும். என்ன நடக்கும்? கொலை நடிகருவாங்க கர்நாடகத்துக்காரங்க. என்ன நடக்கும்? ஏன்னா தனி மாநிலத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் முடிவு எடுத்துட்டா தமிழ்நாடோடு சேர்க்க முடியாதுங்க. குடவா தேசிய கவுன்சில் அவருடைய போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், அந்த மாநிலத்தை தனி மாநிலமாக்குங்க. ஓ, இப்ப அவங்க தனியாவே தனி மாநிலமாக்குறாங்க. ஆமா, யூனியன் பாண்டிச்சேரி இருக்குல்ல, அது மாதிரி கேக்குறாங்க. ஓ, இப்ப அவங்க கர்நாடகாவோட ஒன்று இல்ல, அதாவது சட்டப்படி இருக்காங்க மைசூரோட. சரி, ஆனா அவங்க தனி மாநிலம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எத்தனையோ மாநிலம் தனி மாநிலம் எல்லாம் இப்ப பீகாரை பிரிக்கலையா, ஊபியை பிரிக்கலையா, அது மாதிரி இப்ப தெலுங்கானாவை பிரிக்கலையா. ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு 2 மாநிலம் இருக்கா இல்லையா? ஐயா, குடகுல இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நிறைய தமிழ் பேசுறவங்க தானா? முழுக்க தமிழ் தான் பேசுவாங்க. அவர்களுக்குள்ள பேசும்போது மட்டும்தான் அந்த குடவா மொழி பேசுறாங்க. என்ன, மற்றபடி யார் போனாலும் நீங்க அது தமிழ்நாடவே தான் இருக்கும். மடிக்கேரி நீங்க போங்களேன், எல்லாரும் தமிழ். எவ்வளவு பாப்புலேஷன்ஸ் இருப்பாங்க? 5 லட்சம் மக்கள் தொகை. ஆனா அந்த குடவா தேசிய இனம் கன்னடம் கூட பேசுறது இல்ல. அவங்க கன்னடம் பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, குடவா மொழியும் பேசுவாங்க. ஆனா தமிழ் தான் இங்க நடைமுறை. அந்த குடகுங்கிற எழுத்து கூட மாத்திட்டாங்க இந்த தலைக்காவிரியில. குடகுன்னு தமிழ்ல இருக்கும், முதல்ல குடகுன்னு தமிழ்ல இருக்கும், அப்புறம் கன்னடத்துல இருக்கும், அப்புறம் ஆங்கிலத்துல இருக்கும். அதை கூட தமிழ்ல எழுதியிருந்து மாத்திட்டேன். நான் 2018 போகும்போது கேட்டேன், முதல்ல குடகுன்னு எழுதி, அதெல்லாம் மாத்திட்டாங்க. அப்படிப்பட்ட நிலை வந்து இந்தியாவிலே. நான் அந்த மாநிலத்தை பற்றி இன்னொரு சிறப்பு, இந்தியாவிலே 2 மாநில மக்கள் துப்பாக்கி வைத்து கொள்ளலாம். எங்க தெரியுமா சொல்லுங்க? லடாக், வடக்க காஷ்மீர், குடகுல வீட்டுக்கு 2 துப்பாக்கி. எதுக்காக? மிருகங்கள்ல இருந்து தங்களை பாதுகாத்து. யானை, மிருகங்கள். எனக்கு முழுக்க மலைப்பகுதி இல்ல, அதனால நானே துப்பாக்கி, என்கிட்ட துப்பாக்கி தாண்டாங்க. ஏங்க என்ன துப்பாக்கி தரீங்க? அன்னைக்கு சி சுப்பிரமணியம் அதனாலதான் வேணாரு. இது என்ன காட்டு பகுதியா இருக்கு? காட்டு பகுதியா இருக்கு, மலைப்பகுதியா இருக்கு. அங்க இருந்து வருமானம் இங்க வராது, இங்க இருந்தா நிதியை நம்ம செலவிட வேண்டியது இருக்கும். அவங்களை கட்டிக்கிட்டு நம்ம அழ வேண்டான்ட்டார். இப்படியே சொல்லிட்டாரு காமராஜர். அவங்களை கட்டிக்கிட்டு அழ வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்ப காவிரியா அவர் மனசில் நிறுத்தல. ஐயா, இப்ப மேகதாது அணை கட்ட போறாங்களா, அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. அந்த மேகதாதுன்ற இடம், அந்த பகுதி யாருக்கு சொந்தமான இடமா? நல்ல கேள்வி. அதாவது அர்காவதி ஆறும் காவிரி ஆறும் சங்கமிக்கிற இடம் ஒன்று, அதுக்கும் சங்கமோன்னு பேரு. என்னது? அர்காவதி ஆறு. அர்காவதி ஆறும் காவிரி ஆறும் சங்கமிக்கிற இடம். மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி காவிரி வருது, வடக்குல இருந்து
தென்கிழக்கு நோக்கி அர்காவதி வருது. ம். அதிலிருந்து 8 கிலோமீட்டர் மேகதாது ம். இடம். 8 கிலோமீட்டர் நான் போகும்போது ஒரு வசதியும் இல்லை, நடந்து தான் போனேன். ம். பாறை இடுக்குகளை கூட இந்த படங்கள்லாம் போட்டிருக்கேன். இந்த அந்த பின்பக்கம் பின்னால ஒரு பாருங்க, அதான் அந்த ஆடுதாண்டி ஆடு தாண்டும் காவி. காவேரி தான் மேகதாது. ஓ. 1000 அடிக்கு கீழே நிக்கிறேன். ஆ. மேல இருந்து 1000 அடி கீழே இறங்கி நிக்கிறேன். ஆ. ஒரு 3 நண்பர்கள் வந்தாங்க என் கூட. ம். ம். அந்த இடம் தான் அது. ம். அந்த இடத்துல சட்டப்படி அணை கட்ட முடியாது. ஏன்? அந்த மேகதாது இடத்துல முனியன் கோயில் 500, இந்த அணை கட்டுறாங்கல்ல, ஆ. அதுல இருந்து 500 மீட்டர் தொலைவில் காளி கோயில் இருக்கு. சரி. பக்கத்தில் சின்ன முனியன் கோயில் இருக்கு. ம். இந்த 2 கோயிலும் தமிழர்கள் வழிபடுகிற கோயில். அதான் காளி முனிய எல்லாம் நம்ம எல்- இது. நீங்களே சொல்லிட்டீங்க. ஆ. 5 மலை கிராமங்களுக்கு மலைவாழ் மக்கள், ஆ. தூய தமிழர்கள், ஆ. வேற மொழியே தெரியாது, ஆ. கலப்பு இல்லாம தூய தமிழ். கன்னடம் கூட பேச மாட்டாங்க. கன்னடம் பேச மாட்டாங்க. ஏன் என்று சொன்னா, மேகதாதுங்கிற இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தமிழ்நாட்டு எல்லை வருகிறதா சொல்றாங்க. ம். நான் நம்பல. ஏன்னா மேகதாதி தமிழ்நாட்டு இடங்கிறான். ம். உங்களுக்கு விளங்குதோ? ம். காளி கோயில் இருந்தா அப்படி யாருக்கு சொந்தம்? நமக்கு தான். கன்னடர்களை வழிபடுறாங்க. ஆமா. இந்த காளி கோயில் முனியன் கோயிலை வைத்து 4 கிலோமீட்டர் தான் தமிழ்நாட்டு எல்லை. ம். 6 புறம் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருது. ம். அந்த தெற்கு கரை அது மட்டும் கர்நாடகத்தில் வருது ம். இல்லையா? ம். இப்ப இந்தியாவுக்குள்ளே இப்ப பெல்காம்னு ஒரு பகுதி ஆமா. ஆமா. கர்நாடகத்தில் இருக்கு. மராட்டியத்துக்கு எனக்கு சொந்தம்னு போராடிட்டு இருக்காங்க. ம். அதே போல உலகோருன்னு ஒரு பகுதி மராட்டியத்தில் இருக்கு. கர்நாடகம் எனக்கு சொந்தம்னு போராடி ஆமா. இருக்கு. ஆமா. ஏன் மேகதாதுக்கு நம்ம போராடக்கூடாது? ம். அதான் இந்த தீர்மானம் எழுதி இல்ல, கொடுத்தேன். இப்ப மேகதாது அணைய கட்டக்கூடாதுன்னு நம்ம போராடணுமா இல்ல மேகதாதே எனக்கு தாண்டா சொந்தம்னு நம்ம சொல்லணுமா? ஆடு தாண்டிங்கிற தூய தமிழ் பேர் அது. ஆ. இதயக்கனி படத்துல முதல் பாட்டு வரும் பாருங்க, ஆ. அகண்ட காவிரி ஆடு தாண்டி தாண்டி வந்ததுன்னு. அந்த ஆடு தாண்டி இடம் தமிழ்நாட்டின் பகுதி அப்படின்னு அறிவிச்சுட்டா ஒன்றும் செய்ய முடியாது. மேகதாதே 4 கிலோமீட்டர் தானே இருக்கு. ம். அப்படி சரியாவ கோடு போட்டு 54 மொழி வழி மாநிலம் பிரிச்சிருக்காங்க. என் கோயில் அங்க இருக்கு. ம். இன்னும் சொல்ல வேண்டும்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை வீரப்பம்பையும் அங்கே சிறப்பு வழிபாடு நடத்துவாராம். அங்க இருக்கும்போது ம். அது வீரப்பன் காடு தான். அது ம். மேகதாது பகுதி ம். வீரப்பன் காடா இருந்திருக்கு அந்த காலத்துல. ம். அவர் போய் வழிபாடெல்லாம் நடத்துவார். அந்த மலைவாழ் மக்கள் அங்க திருவிழா நடத்துறாங்க, கும்பிடுறாங்க. அந்த வழிபாட்டு தலம் ஒன்றே போதும் அது உரிமை கோருவதற்கு. ம். குடகை நம்ம மீட்கணும். நான் வந்து கடைசி கட்ட தீர்வு சொல்லியிருக்கிறேன். குடகு மீட்பை காவிரிக்கு தீர்வுன்னு, ம். வேற வழியே இல்லைன்னு. ம். மேகதாது பகுதி தமிழ்நாட்டின் பகுதி, ம். தமிழ்நாட்டின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் ம். அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்தா ம். என்ன செய்வாரு? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு மாநில எல்லை, நம்ம சட்டப்படி பேசுவோம், ஒரு மாநில எல்லை வகுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, ஆமா. அதுல இருந்து 10 கிலோமீட்டர் கீழையும் 10 கிலோமீட்டர் மேலையும் யாரும் அணை கட்டக்கூடாது. விதிமுறை, ரூல்ஸே இருக்கு. ரூல்ஸ் இருக்கு, எழுதப்படாத சட்டம். அதாவது இல்லைங்க, இப்ப அபிஷியலா நமக்கு வந்து இந்த 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேகதாது அந்த பகுதியில இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ஆடு தாண்டி ம். அங்க இருந்து 4 கிலோமீட்டர் அபிஷியலாவே நமக்கு எல்லையா எல்லை இல்ல பார்டரா? எல்லை அதான் எல்லை தமிழ்நாடு border. வகுத்திருக்காங்க. தமிழ்நாடு பார்டர். ஆமா, தமிழ்நாடு அபிஷியலா இருக்கு. அபிஷியலா இருக்கு, சட்டப்படி இருக்கு. 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் அணை கட்டக்கூடாதுன்னு விதிமுறை இருக்கு. மாநில எல்லையிலிருந்து இதையே ஒன்றிய அரசு அமைதியா வேடிக்கை பாக்குறாங்க. ஒன்றிய அரசுக்கு வந்து தமிழ்நாடு எப்போதும் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியல. இப்போ 3வது கட்சி ஒன்று ஆட்சிக்கு வந்துட்டுல, அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது மதசார்பற்ற ஜனதா தலைமகர் இருந்தாலும் சரி, அவங்க அகில இந்திய அமைப்பு. ம். அவங்களுக்கு கர்நாடகம் தான் ஆட்சிக்கு வர முடியும். ம். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், ம். நீங்கள் வியந்து போயிடுவீங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எடியூரப்பா பாரதிய ஜனதா கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது ம். ஒகேனக்கல் வந்து குதிச்சாரா இல்லையா? ம். இது கர்நாடகத்துக்கு சொந்தமான இடம்னு நடந்ததே இல்லை, ஊடகத்தில் ஆமா, வந்ததே இல்லையா? சொன்னாரு. எடியூரப்பா வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள 14 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்து ஒகேனக்கல் எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லும்போது, மேகதாது பகுதி ஏன் இடம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தடைன்னு நான் கேட்குறேன். ம். இல்லையா? ம். இப்போ உங்களுக்கு புரியும். புரியுது. ஒகேனக்கல் எல்லை வகுக்கப்பட்டு 56ல் 14 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் ஆமா. எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. எடியூரப்பா ஒரு 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 எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு கன்னட தலைவர். ஆமா. அப்படி இருக்கும்போது சிக்கலுக்குரிய பகுதியாக இருக்கக்கூடிய அணை கட்டியே தீரும். 12,000 13,000 ஏக்கருங்க. ம். அங்க புலிகள் கிடக்கு, யானைகள் கிடக்கு. இந்த அர்காவதி ஆறு சங்கமம் சொல்றோம்ல, ம். அங்க வந்து வழிபாட்டு தலம் இருக்கு, சுற்றுலா தலம் இருக்கு. ம். அதுல இருந்து 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கபினி ஆறு வந்து சேருது. இல்ல நீங்க சொல்றபடி பார்க்கையில இப்படி ஒரு அணைய மேகதாதுல கட்டினா எவ்வளோ இடம் பரப்பளவு தேவைப்படும், எவ்வளோ மக்கள் வெளியேற்றப்படுவாங்க, பாதிக்கப்படுவாங்க? ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட வேண்டியிருக்கும். மலைவாழ் கிராமங்கள். அதான் தமிழர்கள். ஆமா, தமிழர்கள், சில பேர் கன்னடர்கள் இருக்காங்க. கன்னடர்களும் இருக்காங்க. ஆமா, இந்த முனியன் கோயில கும்பிடுற 5 கிராமங்கள் தான் தமிழ்நாட்டு. அப்ப அந்த கோயில் எல்லாம் போயிடும். எல்லாமே போயிடும். இந்த கோயில் இல்ல, இது சின்ன கோயில். ஆ. அந்த அர்காவதி ஆறு காவிரி ஆறு சங்கமிக்கும்ல, ஆ. அங்க பெரிய கோயில் இருக்கு. ஆ.
கன்னட மக்கள் வழிபடுற கோயில் இருக்கு, ஓ அவங்களுக்கு அது சுற்றுலா தலமும் இருக்கு. ஆஹா. அதையும் தாண்டி போயிடும். 13,000 ஏக்கர் கிட்டத்தட்ட இந்த அணை கட்டினா இந்த அணை கட்டினா பாதிக்கப்படும். ஆ. சொட்டு தண்ணி வராது. 63 அதாவது ரெண்டு மக்களினுடைய பயன்பாடுமே பாதிக்கப்படும். முழுக்க முழுக்க பாதிக்கப்படும். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு இஷ்யூ கிடையாது. அவங்க இன்னும் சொல்ல வேண்டுமானால் அங்க நிறைய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து கொடுக்குறாங்க. நான் நேரில் பார்த்துட்டேன், குழாயெல்லாம் படம் எடுத்துட்டு வந்தேன். அது சட்டப்படி இல்லாமல் வேறு வகையில் தண்ணீர் கொடுக்குறாங்க. இப்போ பெங்களூருக்கு குடிநீர் என்கின்ற ஒரே ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆற்று நீரில் குடிநீருக்கு முன்னுரிமை, வேளாண்மைக்கு 2வது, மற்ற தொழிற்சாலைகள் 3வது தான். கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி, குடிநீருக்கு முன்னுரிமை. அந்த அடிப்படையில் நம்ம டி.கே. சிவகுமார் பேசுகிறாரு. 82ஆம் ஆண்டு குண்டுராவ் அறிவிச்சதுங்க இது. முதல் ஐயா நெடுமாறன் தான் சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது தீர்மானம் பண்ணி நீலம் சஞ்சீவரெட்டி ஜனாதிபதியை அழைத்துட்டு வந்து அடிக்கல் நாட்டணும்னு திட்டமிட்டு அறிவித்தார். 1982ஆம் புத்தாண்டு பரிசு கன்னட மக்களுக்கு மேகதாது அணையினார் குண்டுராவ். அதை முறியடிச்சது எம்ஜிஆரும் ஐயா பல நெடுமாறணும். அது நீலம் சஞ்சீவரெட்டி ஜனாதிபதி வரமாட்டேன்ட்டார். அப்படி தொடங்கின இன்ன வரைக்கும் அது சிக்கலாக இருக்கு. இந்த அணை கட்டப்பட்டால் 63 டிஎம்சின்னு சொல்கிறாங்க. மேட்டூருக்கு நிகரான தண்ணி தேக்கப்படும். 90 டிஎம்சிக்கு மேலே கொள்ளலாம். பொய் சொல்கிறாங்க. ஒன்று 13,000 ஏக்கர், 1000 அடிங்க உயரம், எவ்வளவு தண்ணி நிற்கும் புரியுதா? அடுத்து 9,000 கோடிங்கிறாங்க. 20,000 கோடி அவங்க கட்டி முடிக்கணும். ஆமா, ஒரு சொட்டு தண்ணி ஒகேனக்கல் வராது. 30 லட்சம் ஏக்கரும் பாலைவனமா போயிடும். அப்புறம் பாலைவனமா போனா என்ன ஆகும்? இப்ப வேளாண்மை மண்டலம்னு நம்ம பச்சை தமிழர் அறிவித்தாரு எடப்பாடி பழனிசாமி. நல்ல வேலை செஞ்சாரு. வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கப்பட்ட அந்த பகுதி இப்போ நம்ம போராட்டத்தில் எரிவாயு எடுக்காதீங்க, மீத்தேன் எடுக்காதீங்க, ஈத்தேன் எடுக்காதீங்க, பெட்ரோல் எடுக்காதீங்க நம்ம போராட்டம்ல தானாக மக்கள் முன் வேற வழி இல்லைல்ல, நெல் கொடுத்துட வேண்டியதான் கார்பரேட்டுக்கு. உலகளாவிய கார்பரேட்டில் கொடுத்துட்டு தமிழ்நாடு பஞ்ச பிரதேசமா மாறி இதுக்காக ஆமா, இதுக்காகத்தான் இப்ப இந்த 19ஆம் தேதி சட்டமன்றத்தில் நம்ம மாண்பு முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார்ல, அதை நான் தான் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனா நான் கொடுத்தபடி இல்லாம இடையில நம்முடைய எதிர்க்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு, நடுவர் மன்றம்னு ஒரு குறுக்கு சால் ஓட்டிட்டாரு. நடுவர் மன்றம் ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா தான் நடுவர் இல்ல இல்ல, நடுவர் மன்றம்னா பன்மாநில ஆறுகள் தண்ணீரை பகிர்வதற்கு பல நாடுகளில் ஓடக்கூடிய ஆறு. இப்ப எகிப்து இருக்குன்னா நடுவர் மன்றம் இருக்கு. 7 நாடுகள் 7 தேசங்களை கடந்து ஓடுது. அந்த நடுவர் மன்றம் தான் தண்ணீரை திறக்கும். இப்ப அதே மாதிரிதான் நடுவர் மன்ற தீர்ப்பு. காவிரி மேலாண்மை வாரியம், ஆணையம் இல்ல வாரியம், அந்த வாரியம் ஆற்றை எடுத்துக்கொள்ளும். கிருஷ்ணராஜ சாகர் அவங்க கட்டுப்பாட்டுல போயிடும். தண்ணீர் எப்ப திறக்கணுமோ அவங்க தான் திறப்பாங்க. இப்போ இந்த ஆணையம் போட்டதுனால ஆணையம் பரிந்துரை தான் செய்யுது, ஆனா திறக்க முடியாது. அதுதான் சொன்னேன், 2018 9 டிஎம்சி தண்ணி நமக்கு தேவை, 6 டிஎம்சி தண்ணி திறக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அவர் மொத்தத்திலே 9 டிஎம்சி தான் இருக்கு, திறக்க முடியாதுனாரு. நான் போய் பார்த்துட்டு 35 டிஎம்சி தண்ணி இருக்குன்னு சொன்னேன். அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திருந்தா வாரியத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் ஆறு. அதை தேவகவுடா மடைமாற்றி விட்டுட்டார் 2016. தேவகவுடா பிரதமராக்குனது நம்ம தமிழ்நாட்டு தலைவர் கலைஞர் இல்லையா? அப்படி பல்வேறு வரலாற்று பிழைகள். என்னதாக ஐயா தீர்வு? அதாவது ஒரே தீர்வு நான் கொடுத்தேன். இல்ல நான் என்ன வேளாண்மைத்துறை அமைச்சருக்கு கொடுத்தேன், முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கேன், நீர்வளத்துறை அமைச்சர் புஷ் ஆனந்தன் அலுவலகத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். உங்களை பார்க்க முடியல, வேளாண்மைத்துறை அமைச்சர் நேரில் பார்த்தேன், மற்றவங்களை பார்க்க முடியல, அலுவலகத்துக்கு கொடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் நடுவர் மன்றம் அணை, இப்போ முல்லை பெரியாறுல நாங்கள் புதிய அணை கட்டியே தீர்வோம், அதுதான் தீர்வுன்னு கேரள முதலமைச்சர் சொல்றாரு. நடுவர் மன்றம் கோருகிறேன்னு அவர் ஒரு கோரிக்கை வச்சா என்னாங்க நம்ம நிலைமை? அணை கட்டுவதற்கு நடுவர் மன்றம் கோரிக்கையே பிழை. தண்ணீரை பகிர்வதற்கு 2 மாநிலங்கள் அல்லது 3 மாநிலங்கள் அல்லது 2 நாடுகள், பல நாடுகள் தண்ணீரை பகிர்வதற்கு தான் நடுவர் மன்றம். ஒட்டுமொத்த ஆற்றுக்கும் நடுவர் மன்றம் அமைச்சு நம்ம தீர்ப்பு வாங்கிட்டோம். அப்புறம் நடுவர் மன்றம்னு சொல்லக்கூடாது இல்லையா? அது ஒரு தவறான. முதலமைச்சர் என்ன பண்ணாரு, எதிர்ப்பு வந்துடக்கூடாது, ஏதாவது இவங்க வெளிநடப்பு செஞ்சிடக்கூடாது. சரி, அவருக்கு தெரியல பாவம். அப்போ அதிகாரிகள் எடுத்து சொல்லணும், இது சரியான கோரிக்கையில் நம்ம ஏற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒரு அதிகாரியும் சொல்லல, அமைச்சர்களும் சொல்லலை. அவர் ஏற்கிறோம்னு ஏற்றுட்டார். அதான் பெரிய வரலாற்று பலை. மணியரசன் அந்த நகலை தீ வச்சு கொளுத்திட்டாங்கல்ல, அதே மாதிரி பிஆர் பாண்டியன் எதிர்ப்பு, எல்லாருமே எதிர்ப்பு தான். இந்த நடுவர் மன்றம் கோரிக்கை திருத்தணும். மேகதாது கட்டவே விடக்கூடாதா? மேகதாது இடம் தமிழ்நாட்டின் பிரிக்க முடியாத பகுதி என்கின்ற நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லையானால் தடுக்க முடியாது. அவன் கட்டிடுவான், சொட்டு தண்ணி வராது. மக்களுக்கு புரியட்டும், போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரட்டும். சொல்ல வரலாறு நம்ம சொல்லியிருக்கோம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.